Allied Mathematics 2 Madras University syllabus Laplace transform. இப்போ கரண்டா இது யூனிட் 4ல இருக்கும். Laplace transform ஓட பார்ட் 3 வீடியோ இது. பார்ட் ஏல வந்து பார்ட் 1 வீடியோல வந்து பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்தது பார்ட் பி, இதுல பார்ட் சி ஓட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரே மாடல்ல இங்க பாருங்க, இந்த கொஸ்டினும் அடுத்தது ஒரு கொஸ்டினும் ஒரே மாடல்லே இருக்கு. ஸோ இது மாடல் ஒரே மாடல் அப்படின்றதுனால நம்பர்ஸ் மட்டும் இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கீங்க மைனஸ் எக்ஸ், அண்ட் இந்த இடத்துல இ பவர் மைனஸ் 2x. இங்க 6 5 இருக்கிற இடத்துல இங்க 5 6. இதானா பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன்றதுனால இந்த ரெண்டு சம்ல ஒரு சம் நான் ட்ரை பண்ண போறேன், இன்னொரு சம் நீங்க பிராக்டிஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, யூசிங் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 6y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். அண்ட் நம்மளோட இனிஷியல் கண்டிஷன் y 0 dy by dx 1. ஸோ இது இனிஷியலா ஓரமா எழுதுறோம். y 0 dy by dxன்றது 1. இந்த d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரை நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இது செகண்ட் ஆர்டர், அதனால டபுள் டேஷ் மைனஸ் 5 இன்டூ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் dy பைனா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, ஸோ டேஷ் பிளஸ் இங்க டிஃபரன்ஷியேஷனே இல்லை, அதனால அது அப்படியே எழுதிச்சு. இ பவர் எக்ஸ்ல எழுதக்கூடாது, நம்ம டீல எழுதினாதான் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும், அதனால இ பவர் மைனஸ் டி. இப்போ இதுக்கு நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போறோம். அப்ளை லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அப்ளை லாப்லஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் லாப்லஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த பக்கம் அப்ளை பண்ணா எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 5 வெளியில இருக்கும் எல் ஆஃப் ஒய் டேஷ் பிளஸ் 6 அப்படியே இருக்கும் எல் ஆஃப் ஒய். எல்லா இடத்துலயும் எல் அப்ளை பண்றோம், எல் ஆஃப் இ பவர் மைனஸ் டி. இப்போ இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. நான் ஃபார்முலா எல்லாத்தையும் ரெட் கலர்ல எழுதுறேன், நம்ம யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் 0 மைனஸ் எஸ் இன்டூ ஒய் ஆஃப் 0 ஒய் டேஷ் ஆஃப் 0. அதே ஒய் டேஷ்னு இருந்ததுன்னா எஸ் எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் 0. இதெல்லாம் ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணணும். அண்ட் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் டீயோட ஃபார்முலா 1 பை எஸ் பிளஸ் 1. ஸோ டீன்றதுனால அங்க கோஎஃபிஷியன்ட் 1, அதனால எஸ் பிளஸ் 1. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ், ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலா இங்க இருக்கிறத அப்படியே எழுதலாம். ஒய் டபுள் டேஷ் நம்ம எப்படி எழுதலாம், எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் மைனஸ் எஸ் இன்டூ ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0. இது ஃபுல்லா ஒரு பிராக்கெட். அந்த ஒய் டபுள் டேஷ் தான் இப்படி எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணலாம், நம்ம வேற கலர்ல எழுதலாம். பக்கத்துல இருக்கிறத நம்ம கிரீன் கலர்ல எழுதலாம். அடுத்த டேர்மை மைனஸ் 5 இன்டூ ஒய் டேஷ், ஒய் டேஷ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், எஸ் ஆஃப் எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் 0. அண்ட் லாஸ்ட் டேர்ம் நமக்கு வெறும் எல் ஆஃப் ஒய் தான் இருக்கு பாருங்க, 6க்கு எதுவுமே இல்லை. ஸோ 6 இன்டூ எல் ஆஃப் ஒய் which is equal to இந்த பக்கம் 1 by s plus 1 எழுதிட்டோமா. இப்போ நம்மளோட இனிஷியல் கண்டிஷன் பாருங்க, y equal to 0 அப்படின்னா y of 0 equal to 0ன்னு அர்த்தம். y டேஷ்ன்ற வர இடத்துல 1ன்னு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் y of 0 எங்க இருக்கோ இங்க மட்டும்தான் நமக்கு y of 0, இங்கேயும் y of 0, வேற எங்கேயும் நமக்கு y of 0ன்னு இல்லை, இங்க y dash of 0 தான் இருக்கு. ஸோ மீதி இருக்கிறத அந்த ரெண்டும் 0ன்னு அர்த்தம். நான் ஹைலைட் பண்ணிருக்க ரெண்டும் 0. நீங்க பென்சிலால லைட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0 வந்து கிவன் கண்டிஷன்ல 1ன்னு இருக்கு. ஸோ 1 மைனஸ் 5 எஸ் இன்டூ எல் ஆஃப் ஒய் பிளஸ் 6 இன்டூ எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 பை எஸ் பிளஸ் 1. இப்போ எல் ஆஃப் ஒய் இருக்கிறத டேர்ம்ஸை மட்டும் காமனா எடுங்க.
எஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்னா இந்த -1 மட்டும் மீதி இருக்கும். மீதி எல்லாத்துலயும் எல் ஆஃப் ஒய் இருக்கும். -5s + 6 காமனா எடுத்துட்டேன். இந்த -1 அந்த பக்கம் கொண்டு போறோம். 1/s + 1 + 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னா இப்படி மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணணும். சரியா? இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இங்க இருக்கிறது இப்படியே இருக்கட்டும். s ஸ்கொயர் -5s + 6. இந்த பக்கம் எழுதுறது 1 பிளஸ் மல்டிப்ளை பண்ணி வர்றது s + 1. கீழே இருந்து அது மேல வருது. இங்க s + 1. இப்போ L of y = மேல s + 2, கீழே ஏற்கனவே எனக்கு s + 1 இருக்கு. அண்ட் அது கூடவே அந்த சைடுல இருக்கிற ஈக்குவேஷன் இங்க வருது. s ஸ்கொயர் -5s + 6ன்னு வருது. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. 6 நான் ஃபேக்டரைஸ் பண்ணா 3 × 2 அப்படின்னு எழுதலாம். 3 × 2, பட் ரெண்டையுமே மைனஸ்ல எழுதினாதான் இந்த மிடில் டேர்ம்ல இருக்க -5sக்கு மேட்ச் ஆகும். ஆட் பண்ணா -5, மல்டிப்ளை பண்ணா +6. அப்ப நான் இது எப்படி எழுதணும்? s + 2 டிவைடட் பை s + 1 × s - 3 × s - 2. இதுதான் L of y. ஆனா நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா y தான் வேணும். ஸோ y = L inverse of s + 2 divided by s + 1 × s - 3 × s - 2. இப்போ இதுக்கு L இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து நம்மளோட அடுத்த பார்ட். L இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ண போறோம். ஏன்னா டினாமினேட்டர்ல நமக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. ஸோ s + 2 டிவைடட் பை s + 1 s - 3 s - 2. 3 ஃபேக்டரையும் தனித்தனியா எழுதிக்கலாம். s + 1 b by s - 3 plus c by s - 2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது a பக்கத்துல இருக்கிற ஏக்கு கீழே இருக்கிறத விட்டுட்டு மீதி ரெண்டு டேர்ம் s - 3 s - 2. bக்கு bல இருக்கிற டேர்ம்ஸ் தவிர மீதி எல்லாம் s - 2. cக்கும் அதே மாதிரி s + 1 s - 3 ஈக்குவல் டு அங்க இருக்கிற நியூமரேட்டர், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நியூமரேட்டர் வேல்யூ s + 2. இப்போ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் s = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்னவாகும்? எங்கெல்லாம் 0 ஆகும்னு பாருங்க. இந்த இடத்துல 3 - 3 0. எங்கெல்லாம் 3 வருது பாருங்க. 3 - 3 0. அப்ப எனக்கு கிடைக்க போற வேல்யூ b தான். ஸோ b இன்டு நான் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்? sக்கு பதிலா 3. ஸோ 3 + 1 3 - 2. இந்த பக்கம் 3 + 2. So 3 + 1 4, 3 - 2 1. அப்ப இந்த பக்கம் 4b = 5. அப்ப எனக்கு கிடைக்கிற வேல்யூ b = நான் சைடுல எழுதுறேன். b = 5/4. இது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? செகண்ட் கேஸ்க்கு அடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். 3 எடுத்துட்டோமா? அடுத்தது 2 எடுத்து செக் பண்ண போறோம். ஸோ அடுத்த கேஸ்க்கு செகண்ட் கேஸ் s = 2. 2 எடுக்கும்போது என்னவாகுதுன்னா இங்க 2 - 2 0, இங்க 2 - 2 0. அப்ப எனக்கு c மட்டும் கிடைக்கும். ஸோ c × 2 + 1 2 - 3. இந்த பக்கம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 2. இப்போ இங்க 3, இந்த இடத்துல -1 c = 4. -3c = 4. அப்ப c = -4 divided by 3. அங்க இருக்கிற 3 இங்க கீழே வந்துடும். அவ்வளவுதான். ஸோ ரெண்டாவது கேஸும் முடிஞ்சிச்சு. 2வும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தேர்ட் கேஸ் s இருக்க வேண்டிய இடத்துல -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும்னா நமக்கு எங்க 0 ஆகுதுன்னு பாருங்க. இங்க -1 + 1 0, இங்கேயும் -1 + 1 0. இப்போ a வேல்யூ கிடைக்கும். ஸோ a -1 - 3
minus 1 minus 2 equal to minus 1 plus 2. இப்போ இது minus 4, இது minus 3, a equal to இந்த பக்கம் 1. அப்ப a வந்து இந்த பக்கம் plus ஆயிடுது. 12a equal to 1. அப்ப a equal to 1 by 12. இதுதான் நம்மளோட a ஓட வேல்யூ. ஸோ இப்போ a வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ a equal to 1 by 12. இப்போ என்கிட்ட ABC 3 வேல்யூவும் தெரிஞ்சிருச்சா? இதை கொண்டு போய் நம்ம கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கொஸ்டின் என்ன நமக்கு? y equal to L inverse of first term a. So 1 by 12 into s plus 1. அது first term. இங்க பாருங்க first term. அடுத்தது b by என்னோட b வேல்யூ 5 by 4. நான் தனித்தனியா எழுதுறேன். 5 by 4 நம்ம L inverse குள்ளே எழுதிக்கலாம். So L inverse of b ஓட வேல்யூ 5 by 4 s minus 3. அடுத்தது L inverse of c வேல்யூ நமக்கு minus 4 by 3. So minus 4 by 3 s minus 2. இதுதான் நம்மளோட வேல்யூ. So 1 by 12 வெளியில வந்துரும். L inverse of 1 by s plus 1றது e power minus t plus 5 by 4 வெளியில வந்துரும். e power s minus 3ன்றது e power plus 3t plus minus plus இல்ல இது மைனஸ் minus 4 by 3 வெளியில வந்துரும். e power plus 2t. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இது இப்படிதான் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணணும் by using Laplace transform. இப்போ e பவர் வச்சு ஒரு சம் பார்த்தோமா? இப்போ அடுத்த சம் பார்க்க போறோம். அடுத்த சம் வந்து ஈக்குவல் டு sin t இருக்கு நமக்கு. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல எப்படி இருந்ததுன்னா ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருந்தது, நம்ம டீன்னு மாத்திக்கிட்டோம். இப்போ சைன் இருக்கு. ஸோ சைன் வச்சு பார்க்குற சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் பிளஸ் 2d minus 3 whole thing into y equal to sin t and condition என்ன கொடுத்திருக்காங்கன்னா yயும் dyயும் 0 அப்படின்னா yயும் y டேஷும் 0 at t equal to 0. நாம வந்து என்ன பண்ணலாம்? yயும் 0 y டேஷும் 0 அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ இத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல முதல்ல எழுதணும். y டபுள் டேஷ் d ஸ்கொயர்னா டபுள் டேஷ் plus 2y dash minus 3y equal to sin t. Apply Laplace. அப்போ ரெண்டு பக்கமும் Laplace. L of y double dash 2 into L of y dash minus 3 into L of y equal to L of sin t. மறக்காம ரெண்டு பக்கமும் Laplace அப்ளை பண்ணணும். இப்போ L of y டபுள் டேஷ்க்கு நம்ம இங்க நம்ம ரெட் கலர்ல எழுதணும்ல ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸை கொண்டு வந்து இங்க இருக்குல்ல இந்த ஃபார்முலாஸை கொண்டு போய் தான் அங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எல்லா சமுக்கும் இதுதான் ஃபார்முலா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ஃபார்முலா. y டபுள் டேஷ்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? s ஸ்கொயர் L of y மைனஸ் s y of 0 மைனஸ் y டேஷ் ஆஃப் 0. இது எல்லாம் சேர்ந்தது தான் y டபுள் டேஷ் பிளஸ் 2 அப்படியே இருக்கும். y dash s of L of y minus y of 0 minus 3 of L of y equal to sin t ஓட ஆன்சர் a by so 1 by s square plus 1. இப்போ நம்ம கண்டிஷன்ல yயும் 0 y டேஷும் 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த y of 0வும் போயிடும், y dash of 0வும் போயிடும், இந்த டேர்மும் போயிடும். இதெல்லாம் 0. இப்போ மீதி இருக்கிற டேர்ம் எனக்கு s ஸ்கொயர் L of y plus 2s L of y minus 3 L of y equal to 1 by s square plus 1. ஸோ இப்போ இங்கே வந்து L of y என்னால் காமனாக எடுக்க முடியும். எடுத்துட்டா s ஸ்கொயர் plus 2s minus 3 equal to 1 by s square plus 1. இப்போ இது y தான் நமக்கு வேணும். ஸோ y equal to L of y equal to 1 by அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன் s ஸ்கொயர் plus 2s minus 3 and y தான் வேணும். அப்போ L inverse of L இந்த பக்கம் வந்துடுது. s ஸ்கொயர் plus 1 ஒரு டேர்ம் ஆகும்.
இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. 3 இருக்கு. -3ய நான் 3 1 டைம்ஸ் பிரிக்கிறேன். மைனஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு டேர்ம் நெகட்டிவா இருக்கணும். பட் நமக்கு நடுவில் இருக்கிறது பிளஸ். அப்ப இது பிளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் இருக்கணும். ஸோ எப்படி எழுதலாம்னா எஸ் பிளஸ் 3 இன்டூ எஸ் மைனஸ் 1. இப்போ இங்க நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ எப்படி எழுதலாம்னு பாருங்க. 1 பை எஸ் ஸ்கொயர், சாரி ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ 1 பை எஸ் பிளஸ் 3 ஒரு டேர்ம், எஸ் மைனஸ் 1 ஒரு டேர்ம், எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஒரு டேர்ம். இப்போ எஸ்ஸோட பவர் வச்சு தான் எத்தனை டேர்ம்ஸ்ன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் வந்து ஏ பை எஸ் பிளஸ் 3 plus b by s minus 1 plus cs plus d divided by s square plus 1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஏக்கு கீழே இருக்கிறது ஏயோட எழுதக்கூடாது. s minus 1 into s square plus 1. bக்கு கீழே இருக்கிறத bயோட எழுதக்கூடாது. ஸோ s plus 3 into s square plus 1. cs plus d, அங்க ஏன் cs plus d எழுதணும்னா s ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது ரெண்டு ஃபேக்டர் சேர்ந்தே இருக்குன்றதுனால cயும் dயும் சேர்த்து எழுதுனதுனால cs plus d. இப்போ இது பக்கத்துல தான் ரெண்டுமே இருக்கு. s plus 3யும் இருக்கு, s plus 1ம் இருக்கு. ஈக்குவல் டு 1. இப்போ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் sக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணா எந்தெந்த டேர்ம் 0 ஆகும் நமக்கு? 1 மைனஸ் 1 இங்க, அண்ட் அடுத்தது இங்க 1 மைனஸ் 1 பியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ பிக்கு எனக்கு என்ன வேல்யூ? 1 பிளஸ் 3 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 4 2. அப்போ 8b ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1 பை 8. ஸோ இதை வந்து நான் கார்னர்ல b வேல்யூன்னு எழுதிக்கிறேன். b ஈக்குவல் டு 1 பை 8. இப்போ நெக்ஸ்ட் கேஸ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எஸ்க்கு வந்து -3ன்னு எடுத்துக்கலாம். -3ன்னு எடுத்தாலும் சில டேர்ம்ஸ் நமக்கு 0 ஆகும். அது ஒரு ஃபேக்டர். ஸோ நான் -3ன்னு எடுக்க போறேன். செகண்ட் கேஸ் s ஈக்குவல் டு -3. -3ன்னு எடுப்போம். நீங்க வந்து இப்போ நான் வந்து இதை அப்படியே உங்களுக்கு இது ஈக்குவேஷன் தெரியறதுக்காக இதை எரேஸ் பண்ணிட்டு போடுறேன். நீங்க ஃபேரா போடும்போது அப்படியே கண்டினியூவா போட்டுட்டே வரணும். இங்க -3 + 3, இங்கேயும் -3 + 3. அப்போ இது ரெண்டும் 0 ஆகி எனக்கு a மட்டும் கிடைக்கும் இங்க. ஸோ a பக்கத்துல -3 - 1 -3 ஸ்கொயர் + 1 ஈக்குவல் டு 1. இப்போ இது -4, -3 ஹோல் ஸ்கொயர்னா 9, 9 + 1 10, 10a ஈக்குவல் டு 1. இப்போ a ஈக்குவல் டு -1/40, -1/40. இப்போ எனக்கு a கிடைச்சிருச்சு, b கிடைச்சிருச்சு. அண்ட் இப்போ எனக்கு cயும் dயும் வேணும். ஸோ cd வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. பட் நமக்கு எஸ் ஸ்கொயருக்கு நம்ம எந்த வேல்யூ போட்டாலும் ஆன்சர் வராது. ஸோ என்ன பண்ணலாம்? கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணலாம். அது சிம்பிளா இருக்கும். ஸோ கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் கியூப். எஸ் கியூப் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன இருக்கு பாருங்க. ஏக்கு ஒரு எஸ் கியூப் இருக்கு, அப்ப ஏ. பிலையும் எஸ் கியூப் இருக்கு, ஸோ பி. சிலையும் எஸ் கியூப் இருக்கு, சிக்கு எஸ் கியூப் வரும். ஸோ சி ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அதனால 0. இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஏயோட வேல்யூ எனக்கு தெரியும், -1/40. பியோட வேல்யூ 1/8 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ எல்சிஎம் எடுத்தால் இது × 5 × 5. இப்போ -1 + 5/40 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. 4/40ன்னு வரும். 4/40 அப்போ கேன்சல் பண்ணால் 10 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ சி ஈக்குவல் டு -1/10. ஸோ சியோட வேல்யூவே இப்போ நம்ம கார்னரில் எழுதிக்கலாம். ஒவ்வொரு வேல்யூவாக ஃபில் பண்ணிட்டு வரோம். அண்ட் அடுத்தது இப்போ நான் கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் கியூப் எடுத்தேன்ல, எஸ் கியூப் எடுக்கும்போது எனக்கு ஒரு டேர்ம் கிடைச்சிது. கான்ஸ்டன்ட் அடுத்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த டேர்ம்னா ட்ரை பண்ணலாம். நான் இது சிம்பிளா இருக்குன்றதுனால இதை எடுத்து ட்ரை பண்றேன். இதுல தான் டக்குன்னு ஆன்சர் வரும், கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட். இல்லைன்னா நீங்க எஸ்க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 4 ஈக்குவேஷன் வந்துடும், அப்புறம் 4ஐயும் சால்வ் பண்ற மாதிரி ஆயிடும்.
ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்த கம்பேரிசனுக்கு கான்ஸ்டன்ட் எடுக்க போறோம். கம்பேர் கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது ஏக்கு எனக்கு மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் ஏ. பிக்கு 3 இருக்கு, 1 இருக்கு, இப்போ பிளஸ் 3b. சில கான்ஸ்டன்டே வராது, ஏன்னா அது பக்கத்துலயே எஸ் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் வராது. டிக்கு எனக்கு 3 and 1, அப்போ 3d ஈக்குவல் டு, இந்த பக்கம் கான்ஸ்டன்ட்ன்றது இங்க இருக்கு, போனதுல நமக்கு எஸ் கியூப் இல்லை அதனால எழுதல, ஈக்குவல் டு 1. இப்போ 3d எனக்கு வேணும். ஸோ 1 பிளஸ் ஏ மைனஸ் 3b. ஸோ 1 a ஓட வேல்யூ மைனஸ் 1/40 மைனஸ் 3 இன்ட்டு b ஓட வேல்யூ 1/8. எல்சிஎம் எடுக்கும்போது 40 ஆகணும் அப்படின்னா இது இன்ட்டு 5, இங்கே இது 1ன்னு அர்த்தம், அப்போ இன்ட்டு 40. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 40 மைனஸ் 1 மைனஸ் மேலேயும் இன்ட்டு 5, அப்போ 15 டிவைடட் பை 40, 3d ஈக்குவல் டு. ஸோ 40 மைனஸ் 16ன்றது 24/40. 8 tablesல இது 3 times, இது 5 times. ஸோ 3d ஈக்குவல் டு 3/5. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ d ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு வருது. இப்போ இதை வந்து நம்ம ABCDல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படியே டைரக்டா ஆன்சர் எழுத போறோம். y ஈக்குவல் டு L inverse of A by, என்னோட A வேல்யூ மைனஸ் 1/40 இன்ட்டு ஏக்கு கீழே என்ன இருந்தது, s plus 3. ஸோ s plus 3 plus L inverse of, என்னோட B வேல்யூ 1/8, அது கீழே s minus 1 plus L inverse of CS plus D. என்னோட CS வந்து minus 1/10 plus ஸோ நம்ம சிஎஸ் ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1/10. மைனஸ் 1/10 அப்படின்னு எழுதும்போது இங்கே மைனஸ் 1/10 எஸ் பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு, நமக்கு டி வேல்யூ 3/5 இருக்கு. ஸோ 3/5 ரெண்டுத்துக்கும் சேர்த்து டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இதை நம்ம இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண போறோம். மைனஸ் 1/40 வெளியில எடுத்துட்டா L inverse of 1/s plus 3. 1/8 வெளியில எடுத்துட்டா L inverse of 1/s minus 1. அண்ட் அடுத்தது எடுக்கும்போது ரெண்டு டேர்மா பிரிச்சுக்க போறோம். இங்க திருப்பி L inverse of minus 1/10 s by s square plus 1 ஒரு டேர்மாவும் plus L inverse of 3/5 into s square plus 1 ஒரு டேர்மாவும் பிரிச்சுக்கிட்டோம், ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் அதையும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க, மைனஸ் 1/40 e பவர் மைனஸ் 3t. அடுத்தது 1/8 e பவர் பிளஸ் t. இங்க மைனஸ் 1/10 வெளியில போயிருச்சுன்னா s by s square plus 1, இப்போ cos 8t cos t. இங்க பிளஸ் 3/5 வெளியில வந்துடும், a by s square plus a square, அப்போ அது sin t. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு சால்வ் தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த சர்க்கிள் பண்ணிருக்க ப்ராப்ளம். இது நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி ஒரு பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல இருக்க சம் தான் இந்த லாஸ்ட் ப்ராப்ளம். டைரக்டா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ L inverse of 1/s plus 1. இது ஒரு 10 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா அப்போ லென்த்தியாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்காது. s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2. இப்போ இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்க முடியும், இது நம்ம 1/s plus 1 into s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2. இப்போ a by s plus 1 plus இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ bs அதை பிரிக்க முடியாது, அதனால சேர்த்தே வச்சிருக்கோம். bs plus c s ஸ்கொயர் plus 2s plus 2. இது ஈஸியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். a into s ஸ்கொயர் plus 2s
plus 2 plus bs plus c into s plus 1 equal to 1. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எஸ்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ செகண்ட் பார்ட் 0 ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன ஆகிடும்? a இன்ட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1. இந்த -2வும் +2வும் கேன்சல். இப்போ இங்கேருந்து எனக்கு a ஈக்குவல் டு 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்தது என்ன பண்ணலான்னா கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் போட்டால் நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர். எஸ் ஸ்கொயர் கம்பேர் பண்ணால் a இன்ட்டு எஸ் ஸ்கொயர். அப்போ a bஸ்க்கும் எஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. அண்ட் a தான் எனக்கு இப்போ 1ன்னு தெரிஞ்சிருச்சுல. 1 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 அப்படின்னா b ஈக்குவல் டு -1. b வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன கம்பேர் பண்ணலான்னா கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2a ப்ளஸ் c கிடைக்குது. 2a ப்ளஸ் c இங்கே தான் மல்டிப்ளை பண்ணால் தான் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும் 1. இப்போ 2 ப்ளஸ் c ஈக்குவல் டு 1. c ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ abc மூணுமே தெரிஞ்சிருச்சு. அப்படியே அப்ளை பண்ணலாம். எல் இன்வர்ஸ் ஆஃப் a பை என்னோட a வேல்யூ 1. So 1 by s, first factor s plus 1. So s plus 1 plus L inverse of bs. B oda value minus 1s. C oda value minus 1 by s square plus 2s plus 2. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸை வெளியில் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள். ஸோ e பவர் மைனஸ் டின்னு அப்படியே எழுதிடலாம். ரெண்டாவதுல ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால மைனஸை வெளியில் எடுத்துட்டா எனக்கு எப்படி இருக்கும்னா s plus 1 by s square plus 2s plus 2 இந்த ஃபார்மேட்ல இருக்கு. மல்டிபிள் ஃபேக்டர் இருந்தால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ நமக்கு குவாட்ரட்டிக் ஃப்ராக்ஷன் இருக்கு. எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. இதுக்கான மெத்தட் என்ன? இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s எடுத்து டிவைடட் பை 2 போட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s வந்து 2 தான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s. 2 by 2னா 1 தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த 1 ஆடும் பண்ண போகிறோம், சப்ட்ராக்டும் பண்ண போகிறோம் கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் e பவர் மைனஸ் டி மைனஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கோம் 1. 2 மைனஸ் 1. இப்போ இதை நான் எப்படி எழுத முடியும்? e power minus t minus L inverse of s plus 1 by கீழே a square plus b square plus 2ab. So a plus b whole square plus 1. இப்போ மேலேயும் கீழேயும் ஷிஃப்டிங் அப்ளை பண்ண முடியும். e power minus t minus இந்த ரெண்டு டேர்ம் தான் வெளியில போகும். இதுதான் ஷிஃப்டிங்ல வெளியில போகும், மைனஸா வெளியில போகும். அப்போ எனக்கு உள்ள இப்போ என்ன இருக்கும்? எனக்கு s by s square plus 1. s by s square plus 1ன்றது cos. ஸோ e power minus t minus e power minus t into cos t. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்.